வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மாலை 2:30 மணியை எட்டித் தொடுவதற்காய் சின்ன முள்ளை தாண்டி கொண்டு பெரிய முள் டிக் டிக்கிட ஏசி என்று சன்னமாய் பாடிக்கொண்டு குளிர்காற்றை வெளி அனுப்பி கொண்டிருந்தது. மெல்லிய பேச்சு குரல்களுக்கு சொந்தக்காரர்களாய் கிட்டத்தட்ட 30 மாணவர்கள் அந்த குட்டி விரிவுரை மண்டபத்தை நிறைத்து அமர்ந்திருந்தனர். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் 2015ஆம் ஆண்டுக்கான MBA அணிக்கான உத்தியோகபூர்வ விரிவுரைகள் அன்றுதான் ஆரம்பமாகி அரை நாள் முடிந்து இறுதி மணித்துளிகளில் வந்து நின்றிருந்தது. மார்க்கெட்டிங் பாட விரிவுரையாளர் முதல் நாள் என்பதினால் 15 நிமிடங்கள் முன்னதாகவே வகுப்பை முடித்துவிட்டு போயிருக்க, அந்த நாளின் இறுதி விரிவுரையான மனிதவள முகாமைத்துவத்தின் விரிவுரையாளருக்காய் மாணவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். வாழ்வின் இறுதி மூச்சு வரை கற்றல் மனித வாழ்வின் அங்கம், அத்தியாவசியம் என்பதை காட்டுவதைப் போல 24 இருந்து தென்பட்ட அவர்களில் 2 பேர் 50 தாண்டிய ஆண்கள். எல்லா வகுப்புகளைப் போலவும் கடைசி வரிசை அங்கேயும் ஆண்களால் நிரம்பியிருக்க, கடைசிக்கு முன் வரிசையில் நடுப்பக்க முடிவில் அமர்ந்திருந்த 24 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருத்தி நடுவே இருந்த இடைவெளிக்கு மறுபுறம் இருந்த பெண்ணோடு பேசிக்கொண்டிருந்தாள். அவள் மீரா. இன்னைக்கு முதல் நாள் தானே, கொஞ்சம் சீக்கிரமா எங்களை அனுப்பினா ஆகாதா? அந்த பெண் சுவாதி ஏக்கப்பட, அதே அதே, என்னாலும் இருக்க முடியல, இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்கு என்று சலிப்பாய் சொல்லி கைகளை கன்னத்தில் தாங்கி கண் மூடி தூங்கி விழுவதாய் பாவனை செய்து சிரித்து கொண்டிருந்த மீரா சுவாதி இருந்த வரிசையில் ஜன்னலோரம் இருந்த ஒருவன் கண்களில் சிரிப்போடு அவளை ஆர்வமாய் பார்ப்பதை கண்டதும் சட்டென சிரிப்பை நிறுத்தி கொண்டு அவசரமாய் அருகில் இருந்த தோழி நிலாவிடம் எதையோ கேட்பது போல திரும்பினாள். நீலு, இன்னைக்கு லெக்சரர் வரமாட்டாராடி? நானும் பக்கத்துல தானடி உட்கார்ந்துருக்க. எனக்கு மட்டும் சார் என்ன தெளிமதியா சொல்றார்? நீ வேணும்னா போன வாரம் கொடுத்த கான்டாக்ட் நம்பரை ஃபோன் பண்ணி கேளு. மார்க்கெட்டிங் விரிவுரை குறிப்புகளை கச்சிதமாக அடுக்கி ஒரு கிளியர் ஃபைலில் பின் செய்து கொண்டிருந்த நிலா நிமிராமலே நக்கலாய் பதிலளித்தாள். அவளுக்கு மட்டும் அந்த லெக்சரர் வரவேண்டும் என்ற வேண்டுதலா என்ன? தான் ஏன் அந்த கேள்வியை கேட்டாள் என்ற நினைவில் மீராவின் இதழ்களில் ரகசிய புன்னகை பூக்க, போன வாரம் இனாகிரேஷனின் போது கொடுக்கப்பட்ட விரிவுரையாளர் விவரத்தை எடுத்து மனிதவள முகாமைத்துவத்தை தேட ஆரம்பித்தாள். அந்த பேப்பரை பிடித்து கொஞ்சம் தன் பக்கமாக நகர்த்தி கொண்ட நிலா கீழே இருந்த ஒரு பெயரை சுட்டி காட்டினாள். மீரு, ஏசி மனோத்தியன்னு போட்டிருக்கு. தமிழா சிங்களமா? தமிழா இருக்குமோ? பேரை பார்த்தெல்லாம் சொல்ல முடியாதுடி இப்பெல்லாம். அன்னைக்கு கிளையண்ட் ஒருத்தன் சுதர்சன்னு பேர் சொல்லிட்டு வர, அவங்கிட்ட தமிழில் பேசி பல்பு வாங்கிட்டேன். எனக்கு தமிழ் பசங்கன்னா முகத்தில் அப்படியே தெரியும், எழுதி வச்ச போல. என்ன பெயிண்ட் அடித்தாலும் பிளாக் ஷீப் மேன்னு கண்டுபிடிச்சிடலாம். மீரா சிரித்து கொண்டிருக்க நிலா அவசரமாய் அவளை தட்டி கிசுகிசுத்தாள். தமிழ் தாண்டி, நான் சேலஞ்ச் பண்ணுறேன், அங்கே பாரு. விரிவுரை மண்டபத்தின் கண்ணாடி கதவுக்கு வெளியே கையில் ஒரு ஃபைலுடன் அலட்சிய நடை நடந்து வந்து கொண்டிருந்தவனை பார்த்ததுமே வெறுமனே தலையசைத்து ஆமோதித்தவள். யாரோ இவன், யாரோ இவன், என் கண்களை வென்றான் இவன், அழகானவன் என்று இட்டுக்கட்டி முணுமுணுத்து நிலாவிடம் ஒரு அடியையும் வாங்கி கொண்டாள். மென் நீல முழுக்கை ஷர்ட் பிளாக் பேண்ட்டுடன் தங்களை தாண்டி சென்றவனை அங்கிருந்த முக்கால்வாசி பெண்களின் கண்கள் ரகசிய ரசனையோடு தொடர்ந்தது. மீராவுக்கு மட்டும் ஏதேனும் எதிர்ப்பு சக்தி மருந்து கொடுத்திருக்கிறார்களா என்ன? அவளும் அதே ரகசிய ஆர்வத்துடன் அவனின் அசைவுகளையே பார்த்து கொண்டிருந்தாள். கொண்டு போன ஃபைலை சேரின் முன் மேஜையில் வைத்தவன் அட்டன் ஷீட்ஸை எடுத்து முன் வரிசையில் இருந்தவர்களிடம் தந்துவிட்டு முதல் வேலையாக ஹெட் கவுண்டிங் செய்தான். 30 குட். இதழோரம் லேசாய் கோணிய சிரிப்புடன் முன்னே வந்து மேஜையின் மேல் லாவகமாய் தாவி அமர்ந்தான். கொன்னுட்டானே என்று மீரா மெலிதாய் நெஞ்சில் அடித்து கொள்ள நிலா அவளை ரகசியமாய் கிள்ளிவிட்டு முறைத்தாள். அதற்குள் வந்தவன் தன்னை பற்றி அறிமுகத்தை ஆங்கிலத்தில் ஆரம்பித்திருந்தான். நான் மனோத்தியன் ராஜவேல், ஸ்கூல் ராயல் கல்லூரி, முதல் டிகிரி கொழும்பு பல்கலைக்கழகத்தில், BBA MBA படித்தது லண்டனில், கொழும்பு பல்கலைக்கழகத்தில் போன வருடம் விரிவுரையாளனாக கடமையேற்றேன்.
நீங்கள் எனது இரண்டாவது அணி என்று சுருக்கமாய் சொல்லிவிட்டு, அங்கே எத்தனை ராயல் கல்லூரி மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டு இறங்கி வந்தான். 53 வயது ரணதுங்காவும் மேலும் 2 ஆண்களும் கை தூக்க, அவர்கள் எந்த ஆண்டு மாணவர்கள் போன்ற விஷயங்களை உற்சாகமாக 2 வரி பேசிவிட்டு நடுவில் நின்று கொண்டு, நீங்கள் எல்லோரும் அறிமுகம் செய்து கொண்டு பாடத்துக்குள் நுழையலாமே என்று கேட்டான். நீலு, நான் அடிச்சு சொல்றேன், இவன் நம்ம யாழ்ப்பாணத்து ஆளு. அங்கதான் ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பான். 94ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த போது கொழும்புல வந்து செட்டில் ஆகி இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேணும்னா அங்க சேர்ந்திருக்கலாம். இப்ப வந்து தாத்தா காலத்துல இருந்து ராயல் காலேஜ்ல படிச்சது போல சும்மா வெட்டி சீன போட்டிங். கடைசி வரிகளில் இருக்கும் சௌகரியத்தில் மீரா நிலாவிடம் கிசுகிசுத்தாள். அவர்கள் மட்டும் இல்லை, ஆங்காங்கே வேறு மாணவர்களும் கிசுகிசுப்பாய் ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். சைலன்ஸ். இங்க நான் இருக்கும்போது உங்களுக்குள்ள பேசுவதை நான் விரும்ப மாட்டேன். என்னடா இது, மேல் படிப்பு படிக்க வந்திருப்பவர்களை அண்டர் கிராஜுவேட்ஸ் போல ஸ்ட்ரிக்டாக நடத்துகிறானே என்று எண்ண வேண்டாம். என்னை பொறுத்தவரை டிசிப்ளின் முக்கியம். அடுத்த தடவை ஒருவர் பேசினாலும் வெளியே அனுப்பிவிடுவேன். அவன் கர்ஜிக்க விரிவுரை மண்டபம் சட்டென்று நிசப்தமானது. இவனை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் நீலு, எனக்கு வேணாம், நீ வேணா வச்சுக்க. லெக்சர் நாட் எழுத வைத்திருந்த A4 பேப்பரின் பின்புறத்தில் கிறுக்கி நீலுவிடம் தள்ளிவிட்டு அன்றைய நாளில் 4வது தடவையாக நடக்கும் அறிமுகத்தை சலிப்புடன் கவனிக்க ஆரம்பித்தாள் மீரா. எனக்கும் வேண்டாம். ஐக்கே மேன், ஐக்கே அளவித்துடலாம் ஜி என்று நிலா எழுதி அனுப்ப பீரிட்டு வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு முன் வரிசையில் நடந்த அறிமுகத்தை கவனிக்க ஆரம்பித்தாள். சில பெருமை பீத்தல் களஞ்சியங்கள் காலையில் சொன்ன அதே வசனங்களை மீண்டும் பெருமையாக பீற்றிக் கொள்வதை கேட்க அவள் விழிகள் சுழன்றன. நான் யார், எந்த பேக்ரவுண்ட், இவ்வளவும் சொன்னால் போதாதா என்ன? அவளது முறை வரவும். நான் மீரா, படித்தது மேனேஜ்மெண்ட், ஜெயவர்த்தனபுரம் பல்கலைக்கழகம், அண்ணனுடைய இவெண்ட் பிளானிங் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறேன் என்று கூறிவிட்டு அமர்ந்தாள். அவன் தலையசைத்தபடியே நெக்ஸ்ட் என்று நிலாவுக்கு போய்விட்டது. நிம்மதியாக இருந்தது அவளுக்கு. காலையில் இருந்து எங்கே வேலை பார்க்கிறேன் என்று சொன்னதுமே மற்ற விரிவுரையாளர்கள் அவர்களுடைய பிசினஸை பற்றி கேள்வி கேட்டு துளைத்து அவளை ஒரு குட்டி என்டர்பிரனர் ரேஞ்சில் மாற்றிவிட்டிருந்ததில் ரொம்பவுமே நொந்து போயிருந்தாள் மீரா. அவர்களுடைய வரிசையை முடித்து அவன் கடைசி வரிசைக்கு போனதும் நிம்மதி பெருமூச்சு விட்டதோடு சும்மா இருந்திருக்கலாம். லெக்சர்ஸ் முடிந்ததும் நிலா வேதாளம் பார்க்க போகிறேன் என்று சொன்னது நினைவு வந்துவிட்டது அவளுக்கு. ஏய், வேதாளம் பார்க்க நிஜமாவே போறியா என்ன என்று நிலாவிடம் கிசுகிசுத்தாள் மீரா. பின்ன உன்ன மாதிரி படமே பார்க்காம தலைப்பேன்னு சும்மா சொல்லிக்கிறதில்ல நானு, தலை ஃபேன்னு சும்மா சொல்லிக்கிறதில்ல நானு. ஏண்டி, வீரம் பார்க்க உன் கூட தானே வந்த, என்னை அறிந்தால் பார்க்க வந்தியா என்று நிலா முறைத்தாள். அது ரிவ்யூஸ் பார்த்து பார்க்க பிடிக்கலடி, அதுக்காக நான் சாதா ஃபேன்னு சொல்லிடுவியா? கிசுகிசுப்பாய் அவளோடு சண்டைக்கு போன மீரா தன் டேபிளில் பட்டென்று ஒரு அடி விழவும் திகைத்து வாயை மூடிக்கொண்டாள். மிஸ், நீங்க பேசணும்னா தாராளமா வெளியே போய் பேசிட்டு வரலாம். இங்க இருந்து எதற்காக மீதி பெயரை குழப்புகிறீர்கள்? மனோத்தியன் கோபமாய் வெடித்தபடி அவர்கள் முன் நின்று கொண்டிருந்தான். சாரி சாரி சார். மிஸ்டர் சுதேஷ், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அவமானத்தில் சிவந்த முகத்துடன் லேசாக தலை குனிந்து கொண்டவர்கள் அவன் மீண்டும் முன்னே செல்லும் மட்டும் நிமிரவே இல்லை. மீராவுக்கு அவன் மேல் கோபம் கோபமாக வந்தது. ஆனால் அதில் ஒரு சதவீதத்தை ஏனும் காண்பிக்க முடியாமல் அவன் அவளுடைய லெக்சரராய் போய்விட்டானே. பல்லை நரநரத்து கொண்டு அவள் இருக்க நிலா கனகாரியமாய் நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்திருந்தாள். என்னதான் திட்டினாலும் அவன் விரிவுரைகளை ஆரம்பித்த விதம் பாராட்டும் அளவுக்கு இருந்தது. ஆரம்பத்திலேயே தன்னுடைய விரிவுரைகள் இரு வழி தொடர்பாடல் என்றும், நீங்கள் கேள்விகளை கேட்டும் என் கேள்விகளுக்கு பதில் சொல்லியும் ஒரு உயிர்ப்பான கலந்துரையாடல் போல விரிவுரை அமைய வேண்டும் என்று சொல்லிவிட்டான். மனிதவள முகாமைத்துவம் என்ற பாடமே அறிமுகமற்றதாக அங்கே பலருக்கு இருந்தது, நிலா உட்பட. கதை சொல்வது போல சின்ன சின்ன கேள்விகள் ஜோக்குகளுடன் அழகான ஆங்கிலத்தில் அவன் விரிவுரையாற்றியது அவர்களை உன்னிப்பாக கவனிக்க வைத்தது என்பது அவனிடம் திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகளில் இருந்து புரிந்தது. கடைசி வரிசை வரை வந்து கேள்விகள் கேட்டு தன் விரிவுரைகளில் அனைவரும் பங்கு கொள்வதை உறுதி செய்தவன் கடைசி வரை அவளிடம் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. மீராவுக்கு அதுவும் கடுப்பு. அவள் மேனேஜ்மெண்ட் படித்தவள் ஆதலால் மனிதவள முகாமைத்துவம் அவளுக்கு அத்துப்படி.
அதுவும் இப்போது நடந்து கொண்டிருக்கும் அறிமுகமும் த ரோல் ஆஃப் மோட்டிவேஷன் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பகுதியும் அவள் கிட்டத்தட்ட 10 தடவைகளுக்கு மேல் மீண்டும் மீண்டும் கற்ற விஷயம். புக்ஸ், நோட் எல்லாமே அவளிடம் இருந்தது. தன்னை பிடிவாதமாய் எம்பிஏ குரூப்பில் சேர்த்துவிட்ட வசியை மனதில் அன்றைய நாளில் 20வது முறை திட்டியவள் அடுத்த வகுப்பில் இருந்து நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் என்ற நினைவில் லெக்சரர் நோட்டில் கைப்போன போக்கில் உருவங்களை வரைந்தபடி விரிவுரை முடிவதற்காய் காத்திருக்க ஆரம்பித்தாள். அவளுடைய போதாத காலம் அவளது கை திருமண மேடை ஒன்றின் பூ அலங்காரத்தை வரைய ஆரம்பித்திருந்ததோடு இல்லாமல் பேசிக்கொண்டே பின்புறம் நடந்து வந்த மனோத்தியன் கண்களில் அது லட்டாய் விழவும் செய்தது. மிஸ், உங்களுக்கு இந்த வகுப்பு தேவையில்லை என்றால் தாராளமாக நீங்கள் வெளியேறி இருக்கலாமே, அமர்த்தலாக கேட்டான் அவன். இல்லை சார், நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். அவளுடைய குரல் அவளுக்கே கேட்கவில்லை. இதுதான் நீங்கள் கவனிக்கும் லட்சணமா? அவன் அவளது நோட்டை எடுத்து முகத்தின் நேரே ஆட்டி கேட்டான். அவளுக்கு கோபம் வந்துவிட்டது. மாஸ்டர்ஸ் படிக்கும் மாணவியிடம் ஸ்கூல் மாஸ்டர் போல இவன் நடந்து கொள்வது எந்த விதத்தில் நியாயம்? சார், நான் ஒரு மேனேஜ்மெண்ட் மாணவி. இந்த அறிமுக வகுப்புக்கு நோட்ஸ் எடுத்தே ஆக வேண்டும் என்ற தேவை எனக்கு இல்லை. தவிர நோட்ஸ் எடுப்பதும் எடுக்காமல் இருப்பதும் என் பிரச்சனை. மெல்லிய குரலில் ஆனால் அவன் காது படும்படி சொல்லிவிட்டாள். அருகில் இருந்த நிலா அவள் கையை பிடித்து ரகசியமாய் அழுத்தி பதறியதை இவள் கண்டு கொண்டாள் தானே. அப்படியா? நீங்கள் சொல்வதும் சரிதான். நோட்ஸ் எடுப்பதும் எடுக்காததும் உங்கள் பிரச்சனை. ஆனால் என் வகுப்பில் நீங்கள் வேறு வேலை செய்வதை தடுக்கவும் அதற்கு பெனால்டி கொடுக்கவும் எனக்கு உரிமை உண்டு. ஓவியம் வரைவதற்கு இது என்ன ஓவிய வகுப்பா? உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியும், அதற்காக மற்றவர்களின் கவனத்தை குழப்ப முயன்றால் நான் சும்மா இருக்க மாட்டேன், அடிக்குரலில் உருமினான் அவன். சாரி சார். அவளுக்கு இப்போது கண் கலங்க ஆரம்பித்து விட்டது. போதாது, நீங்கள் லைப்ரரிக்கு போய் வேஸ் டு என்ஹான்ஸ் மோட்டிவேஷன் என்ற தலைப்பில் ஒரு 2 பக்க அசைன்மெண்ட் எழுதி எனக்கு மெயில் செய்துவிட்டு போகலாம். உங்களுக்குத்தான் ரிஃபர் செய்ய வேண்டிய தேவை இருக்காதே, கிளம்புங்கள் என்று இறுக்கமாய் அவன் முடித்தான். அவள் மீண்டும் சாரி கேட்டதும் எல்லோருக்கும் பொதுவாக தன் விரிவுரைகளின் போது வேறு வேலைகள் பார்ப்பது தொடர்பில் ஒரு எச்சரிக்கையோடு விட்டுவிடலாம் என்று எண்ணினானோ என்னவோ அவள் உடனடியாக பேக்கை எடுத்துக்கொண்டு திரும்பவும் முகம் கருக்க தானும் மீண்டும் விரிவுரைகளுக்கு திரும்பினான். யூஜி கிளாஸில் கூட இப்படி யாரும் அவளை அவமானப்படுத்தியதில்லை. கடும் கோபத்தோடு நடந்து கொண்டிருந்த மீனா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் யூ டைரக்ட் மீ டு த லைப்ரரி என்று அவனிடமே கேட்க ஆசைப்பட்டு, ஏற்கனவே சிங்கத்தை சீப்பால் வாரியாயிற்று, அதில் ஹேர் கிளிப் வேறு மாட்டுவானேன் என்ற நல்ல வேளையாக மனதை அடக்கி கொண்டு கீழ்த்தளத்தில் அவளை ஆச்சரியமாய் பார்த்த செக்யூரிட்டி பெண்ணிடம் அந்த கேள்வியை கேட்டாள். அவள் சொன்னபடியே ரோட்டில் இறங்கி நடந்தவள் எதிர்ப்புறம் இருந்த 51ஆம் பிரிகேட் கட்டிடத்துக்கு காவலாய் வாசலில் கூண்டு ஒன்றுக்குள் அசையாமல் நின்ற பாடி காடை வேடிக்கை பார்த்தபடி அடுத்த வாசல் வழி உள்ளே நுழைந்தாள். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் அமைப்பு வெகு சிக்கலானது. ஒரே வகை கட்டடங்கள் இருப்பதாலோ என்னவோ உள்ளே நுழைந்தால் எந்த வாயில் வழி வெளியே போவது என அவள் திணறி போவாள். இத்தனைக்கும் அது அவளது 3வது விஷயம். ஒரு வழியாக லைப்ரரியை கண்டுபிடித்து நுழைந்தவளுக்கு அங்கே மெம்பர்ஷிப் எடுத்தாக வேண்டிய கட்டாயம் வேறு. அதிலும் 1/4 மணி நேர விரயம். எல்லா கோபத்தையும் மனோத்தியன் மீது திணித்தவளுக்கு இன்னும் உடல் படபடப்பது போல் இருந்தது. அவனுக்கு ஏதாவது பதில் செய்யாவிடில் அவளால் அவன் கொடுத்த வேலையை செய்து முடிக்கவே முடியாது போல எம்எஸ் வேர்டை திறந்தும் 10 நிமிடங்கள் வீணாய் போக ஒரு முடிவோடு இன்னொரு டாக்குமெண்ட்டை திறந்தவள் தன் மனதில் நினைப்பதையெல்லாம் அதில் டைப்ப ஆரம்பித்தாள். மனோத்தியா, நீ ஒரு முட்டாள் மல்ஹோத்ரா. நீ எல்லாம் ஒரு ஆளாடா. உன்னை போட வேணும் ஆயில்குள்ள முழுசாடா. அதுக்குன்னு வரும் நல்ல நேரமடா. அப்போ இருக்கு உனக்கு கை மாடா. நான் எல்லாம் வேதாளம்டா. நீ போக போறது பாதாளம்டா. நீ முட்டாள் மனோ, திமிர் பிடிச்ச மனோ, வெட்டி சீன் மனோ, உலகமே துப்பற மனோ, வேணும் நீ பண்ற மனோ, அமில் பேபி மனோ. இதற்கு மேல் டைப் செய்ய முடியாமல் அவளுக்கே சிரிப்பு வந்துவிட்டது. உடனே அதை காப்பி செய்து நிலாவுக்கு ஃபேஸ்புக்கில் அனுப்பியவள் பிறகு ஆஸ்வாசமாய் அவன் சொன்ன அசைன்மெண்ட்டை டைப் பண்ண ஆரம்பித்தாள். மேல் அதிகமாக வேண்டுமென்றே மிக அதிகமாக மோட்டிவேட் செய்யப்பட்ட ஊழியர்களினால் ஏற்படும் பாதகமான விளைவுகளையும் தேடி எடுத்து சேர்த்தவள் மீண்டும் ஒரு தடவை சரி பார்த்து கொண்டு அதை சேவ் செய்தாள். அவளது போதாத காலம் எம்எஸ் வேர்ட் ஸ்ட்ரக் ஆனது. கடவுளே, மறுபடியும் முதலில் இருந்தே வா.
அவனை திட்டியது தப்புதான், என்னை மன்னித்துவிடு, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்று வேண்டிக் கொண்டு மீண்டும் மீண்டும் ரெஃப்ரெஷ் செய்தபடி சேவ் பட்டனை கிளிக்கிக் கொண்டிருந்தாள். ஒரு வழியாக சேவ் விண்டோ ஓபன் ஆனது. ஆஸ்வாசமாய் அது பெயர் கேட்க மோட்டிவேஷன் அசைன்மெண்ட் என்று அழகாய் தலைப்பிட்டு சேவ் செய்தவள் மெயிலிலும் மனோத்தியனிடம் சாரி கேட்டு 2 லைன் எழுதினாள். பிறகு சேவ் செய்ததை அட்டாச் செய்து கையில் இருந்த பேப்பரை பார்த்து இமெயில் முகவரியை டைப் செய்து சென்ட் பட்டனை அமுக்கிய கையோடு எம்எஸ் வேர்ட் மீண்டும் ஸ்ட்ரக் ஆனது. ஏனா கொனா சானா, என்ன கொடுமை சரவணா! இந்த மொக்கை கம்ப்யூட்டரை மியூசியத்தில் தான் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று திட்டியபடி டெஸ்க்டாப்பில் சேவ் செய்ததை டெலிட் விட்டு ஷடவுன் கட்டளையை கணினிக்கு கொடுத்துவிட்டு எழுந்து நடந்தாள். விரிவுரை மண்டபத்தில் நடந்த நிகழ்வுகளின் பாரதூரம் இப்போதுதான் அவளுக்கு உரைக்க தொடங்கி இருந்தது. கடவுளே, என்ன ஒரு அசட்டுத்தனம் செய்து விட்டேன். பணம் கட்டிய பின் இனிமேல் டிஸ்கண்டினியூ பண்ண முடியாது. ஒரு லெக்சரரோடு சண்டையிட்டு கொண்டு அவள் பட்டம் வாங்கிவிட முடியுமா? சில சமயம் அவள் நடந்து கொள்வது சரியில்லைதான் என்று சிந்தித்தாலும் தன் அசைன்மெண்ட்டும் மன்னிப்பும் அவன் மனதை கூல் செய்துவிடும் என்றே அவள் நம்பினாள். தேவை ஏற்படின் நேரிலும் மன்னிப்பு கேட்டுவிடலாம். அந்த எண்ணத்தோடு வெளியேறி நடந்தவளுக்கு நிலாவோடு வேதாளம் பார்க்க போக வசியை எப்படி சம்மதிக்க வைப்பது என்று இப்போது எண்ணங்கள் மாறிவிட்டிருந்தன. தெஹிவல கொன்கோடில் மாலை 7 மணிக்கு ஆரம்பிக்கும் ஷோ முடிய 10 மணி ஆகி விடுவதால் வசி அவன் கூட வந்தால் ஒழிய அவளை வேறு யாரோடும் அனுமதிக்க மாட்டான். பேசாமல் வசியையே கேட்கலாம் என்றால் அவன் ஒரு துப்பாக்கி டாவ் உலகத்தையே அவனுக்கு எழுதி கொடுத்தாலும் தலா படம் பார்க்க வரமாட்டான். என்ன செய்வது? சிந்தனையோடும் பஸ்ஸை கை நீட்டி மறித்தவள் அது நிற்கவும் ஏறி காலியான சீட்டில் அமர்ந்து கொண்டாள். அவளை பொறுத்தவரை மனோ விஷயம் அப்படியே முடிந்துவிட்டது. ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. கணனி ஸ்ட்ரக்காகி நின்றதினால் ஏற்பட்ட குழப்பத்தில் அவள் அசைன்மெண்ட் என்று சேவ் செய்த டாக்குமெண்ட் கொண்டிருந்தது. அவள் மனோவை பற்றி வடித்த கவிதையை அட்டாச் பண்ணும்போது அவனுக்கு மெயிலில் அனுப்பப்பட்டதும் அதுவேதான் என்பதையும் அவள் அறிய மாட்டாள். காலை வெளிச்சம் ஜன்னலின் திரைசீலைகள் வழியே கை நீட்டி இருட்டுக்குள் தடவும் குருட்டு பூனையாய் இலக்கின்றி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள் தெரித்து கொண்டிருந்தது. ஒளி விரல்கள் இமை தீண்டியதுமே விழிப்பு வந்தாலும் மனோத்தியன் எழாமல் அப்படியே சுருண்டு கிடந்ததற்கு 3 காரணங்கள் இருந்தன. 1, அன்று ஞாயிற்றுக்கிழமை. 2, எழுந்து என்ன செய்வது என்ற அலுப்பு. 3, காஃபி முதற்கொண்டு காலை உணவு வரை அவனே தயாரித்து கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தம். ஆகவே முடிந்தவரை அதை தாமதப்படுத்தி கொண்டு படுக்கையில் உருண்டான். அம்மா சிவகாமி அறைக்குள் வந்து போன தடத்தை மெலிதான பாண்ட்ஸ் பவுடர் வாசம் சொல்ல அதை நுகர்ந்தபடி அருகில் டீப்பாயில் மூடி வைத்திருக்கும் பெட் காஃபியை துளி துளியாய் ரசித்து குடிப்பது எல்லாம் இப்போது போன ஜென்மத்து ஞாபகங்களாக அவன் மனதில் புகையென. இப்போது எத்தனை மணி இருக்கும்? 8. வயிறு காலை காஃபி கேட்டு கெஞ்சி களைத்து இப்போது காலை உணவு கொடு என்று உரிமை மிரட்டியது. எழுந்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு படுக்கையில் சுழன்று ஒரே தடவையில் நிமிர்ந்து அமர்வதற்கும் தொலைபேசி அழைப்பதற்கும் சரியாக இருந்தது. அழைப்பது யார் என்று தெரிந்ததும் சின்ன சிரிப்போடு ஆன்சர் பட்டனை தொட்டு கோடு இழுத்து காதில் பொருத்தினான் மனோ. சொல்லுமா. என்ன சொல்லுமா? என்னையெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? என் கூட என்ன பிரச்சனை உனக்கு? ஃபோன் பண்ணி கூட பேச மாட்டையா? மறுமுனையில் இளம் பெண் குரல் ஒன்று ஹை டெசிபலில் கிரீச்சிட்டது. ஏய் லூசு, எதுக்கடி காலங்காத்தால ஃபோன் பண்ணி திட்டுற? மனுஷன் இருக்கிற டென்ஷன்ல இவ வேற. நேற்று காலையில தாண்டி பேசின. நீயும் திட்டாதென்ன? தங்கையின் குரல் அழும்பவளை போல ஆக மனோத்தியன் மறுமுனையில் பதறினான். என்னடியாச்சு? ஏன் அழற? எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கலண்ணா. ஆதி அண்ணா வீட்டுக்கு டைமுக்கு வரமாட்டேங்கிறான். லேட்டாக வந்து சாப்பிட்டுட்டு ரூமுக்கே போயிடுறான். அப்பாவும் அம்மாவும் கோவிலும் வீடும்னு இருக்காங்க. யாரும் என் கூட பேசவே மாட்டேங்கிறாங்க. நான் வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன் நாளாச்சு. என் புள்ள என்ன பண்ணுறானோ என்ன சாப்பிட்றானோன்னு அம்மா அழுதுட்டு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. கண்ணம்மா இட்லி ரொம்ப கன்றாவின்னா. அவள் சொல்ல சொல்ல முகம் இறுகி கேட்டு கொண்டிருந்தவன் இறுதியில் சிரித்து விட்டான். அவளுக்கு அவனை நேரில் பார்த்து பேச வேண்டும். அதற்குத்தான் இத்தனை பில்டப்பும் என்பது அவனுக்கு தெரியாதா? ஆதி நைட்ட சொன்னேன். அவன் பீஸா ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டான். தனியா உட்காந்து முழுங்கிறதுக்கா நான் கேட்டேன். ரவி கிச்சா சாப்பிட்டுட்டோம்னு கண்ணம்மாவுக்கே பார்சல் பண்ணி கொடுத்துட்டேன். அவள் மறுபக்கம் நிறுத்தாமல் போனாள்.
நித்து, ஏய் நித்து, ஆ நீ ரெடியா இரு. ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நான் குளிச்சுட்டு வரேன். ஜங்ஷன்ல வெயிட் பண்ணு, பிக்கப் பண்ணிக்கிறேன். ஸ்ரீவிஹார் போகலாம். தேவையில்ல. என்னடி சாப்பிட போக வேணாமா? மனோ குழம்பினான். அது இல்ல. நீ என்ன பிக்கப் பண்ண வர வேணாம். கதவு திற போதும். வெளியே நின்னு தான் பேசிட்டு இருக்கேன். அடி பாவி! கொஞ்ச நஞ்ச தூக்க கலக்கமும் பறந்து போனவனாக பாய்ந்து எழுந்த மனோ, அரை பார்க்கும் முறையில் தான் அறை பார்க்கும் முறையில்தான் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட பின்னரே போய் கதவை திறந்தான். க்ளோஸ்அப்பை குத்தகைக்கு எடுத்தவள் போல அகல புன்னகையோடு வெளியே நின்று கொண்டிருந்த தங்கை நித்யாவை கண்டதும் அவன் முகத்திலும் புன்னகை தொற்றிக் கொண்டது. மனோண்ணா, செக்கிகிட்ட நம்ம குடும்பத்து மக்கள் யார் வந்தாலும் உள்ள விட வேணாம்னு சொல்லியிருக்க போல இருக்கு என்று குற்றம் சாட்டியபடி அவனை தள்ளி கொண்டு உள்ளே போகவும் கதவை லாக் செய்துவிட்டு தானும் திரும்பினான் மனோ. நான் ஒன்றும் சொல்லல. நம்பிட்டேன். சாவி என்கிட்ட இருக்கு. நீ மூடுன்னு அவங்கிட்ட பொய் சொல்லிட்டு மேலே வந்த. சரி சரி, எனக்கு காஃபி போட்டு கொடுக்குறியா? வீட்டில் குடிச்சிட்டு கிளம்பியிருக்கலாமல்ல. நான் போடுற காஃபி கண்டிப்பா உனக்கு பிடிக்காது. சாதாரணமாக சொல்லியபடி கிச்சனுக்குள் அவன் நுழைய இமை தட்டி தன்னை சமாளித்து கொண்டபடி கிச்சனுக்குள் அவனை தொடர்ந்தாள் அவன் தங்கை. சற்று நேரம் அவன் காஃபி போட செய்த தயார்படுத்தல்களை பார்த்தவள் பிறகு விலகு என்று அவனை விலக்கிவிட்டு தான் அந்த இடத்தை கைப்பற்றினாள். ஆஸ்வாசமாக விலகி சமையல் மேடையில் ஏறி அமர்ந்து கொண்டு காஃபி தயாரிக்கும் தங்கையையே பார்த்து கொண்டிருந்த மனோத்தியன் முகம் சுளித்தான். என்னடி ட்ரெஸ் இது? இதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். எலிஃபேண்ட் ஹேரம் யூனோ. தொளதொளப்பான பாட்டமை இருபுறமும் பற்றி இடைவரை குனிந்து அவனுக்கு அதை அறிமுகம் செய்தாள் நித்யா. என்ன கன்றாவியோ, கேவலமா இருக்கு. நீ ஒரு பக்கம் போக அது ஒரு பக்கம் போகுது. பெரிய பெல்லி டான்சர்னு நினப்பு என்று எரிந்து விழுந்தவன் காஃபி மக்கை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தான். பொண்ணுங்க ட்ரெஸ் பத்தி கமெண்ட் பண்ண ஆண்களுக்கு உரிமை கிடையாது. பின்னாலேயே வந்த அவள் முழுங்கினாள். அடைச்சி நிறுத்து. இன்னொரு தடவை நீ இதை போடுறத பார்த்தா எடுத்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடுவேன். அசிங்கமா இருக்குடி. நீ மாடர்னா ட்ரெஸ் பண்ணு, நான் ஒன்றும் சொல்லலை. இது ஒரு யானையே போட்டுக்கிற அளவு பெருசா இருக்கு. அசிங்கம். இந்த ஆண் வர்க்கத்துக்கு டைட்டா லெக்கிங் போட்டாலும் பிடிக்கல, லூஸா இதை போட்டாலும் பிடிக்கல. ஏனா கோனா சானா. காஃபியை குடி, காஃபியை குடி. நீ முதல்ல போய் குளி, பசிக்குதுன்னா. சிரிப்புடன் அவளுடைய காஃபி மக்கையும் வாங்கி சிங்கில் போட்டவன் குளிக்க கிளம்பினான். நித்யா அப்படித்தான். பெற்றவர்களுக்கு 2 அண்ணன்களுக்கு பிறகு பிறந்த ஒரே பெண் என்ற செல்லம். போதா குறைக்கு அவள் கேட்கும் எதையும் புன்னகையுடன் வாங்கி தந்துவிடும் அண்ணன் ஆதித்யன். மனோத்தியனும் அவளுக்கு செய்வான்தான். இருந்தாலும் அவளிடம் கண்டிப்பு காட்டுவது அந்த வீட்டிலேயே அவன் ஒருவன்தான். அதனாலேயோ என்னவோ அவளும் அவனிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வாள். காலையில் இருந்த ஏக்கம் நொடியில் மறைந்தால் போல அவன் வீடு முழுவதையும் அவள் கலகலப்பு ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. அவள் என்ன பேச வந்திருக்கிறாள் என்றுதான் அவனுக்கு தெரியுமே. நித்யாவின் அகராதியில் முக்கியமான விஷயம் பேசுவது என்றால் எங்காவது ரெஸ்டாரண்டில் தனிமையாக பேசிக்கொள்ள வேண்டும். வீட்டில் பேசினால் பேச்சு நீண்டு கொண்டே போகும். வெளியே என்றால் அதிகம் மறுத்து பேச மாட்டோம் அல்லவா? வேறு விஷயங்களில் எப்படியோ இந்த விஷயத்தை பொறுத்தவரை மனோவுக்கும் அதுவே சௌகரியமாக இருந்தது. வெளியே அறைக்குள் அவன் குளிக்கும் நேரத்தில் அவனுடைய லேப்டாப்பை கைப்பற்றி எதற்காகவோ அதை ஆராய ஆரம்பித்திருந்த நித்யாவின் கண்களில் இன்னும் ஓபன் செய்யப்படாமல் இருந்த மீராவின் இமெயில் பட்டது. மீரா என்ற அவளுடைய ஐடி கொடுத்த சுவாரஸ்யத்தில் மெயிலை திறந்து படித்தவள் நெற்று சுருக்கினாள். பொண்ணு இவங்கிட்ட பம்மி பம்மி சாரி கேட்டிருக்காளே. ஐயா ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்கினாரோ? இது என்ன பனிஷ்மெண்ட் அசைன்மெண்ட்டா? பாவம் அந்த புள்ள. நான்லாம் இவன் ஸ்டூடெண்ட்டாக போயிருந்தா என்ன நிலைமை என்று அவளுக்காக பரிதாபப்பட்டாள் நித்யா. இமெயிலின் இறுதியில் ஹாப்பினஸ் இஸ் அ வே டு டிராவல் நாட் எ டெஸ்டினேஷன் என்ற கோடை சிக்னேச்சராக வைத்திருந்த அந்த மீராவை அவளுக்கு ஏனோ பிடித்திருந்தது. அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோடு செய்தாள். முடிந்ததும் தானாகவே ஓப்பன் ஆன டாக்குமெண்ட்டை பார்த்து முதலில் திகைத்து பிறகு லேப்டாப்பின் மேலேயே உருண்டு புரண்டு சிரிக்க ஆரம்பித்தாள். கண்ணெல்லாம் நீர் வர ஆரம்பித்து விட்டது. உடனடியாக அதை காப்பி செய்து தன் ஃபேஸ்புக்கை லாகின் செய்து அதை ஆதித்யனுக்கும் அப்பா ராஜவேலுக்கும் பேஸ்ட் செய்து அனுப்பிவிட்டாள். பிறகு இமெயிலில் மீராவுடைய புகைப்படத்தை பெரிதாக்கி பார்க்க முயன்றாள். ஏய், என் லேப்டாப்ல என்னடி பண்ற? அவனை பார்த்ததும் அவளுக்கு இன்னும் சிரிப்பு தாங்கவில்லை. டிஆர் வந்து அந்த வசனங்களை பேசுவதைப் போல கற்பனை விரிய சிரிப்பு தாழாமல் நீயே பாரு என்று லேப்டாப்பை காட்டிவிட்டு வெளியே ஓடிவிட்டாள் நித்யா. என்ன வந்தது இவளுக்கு என்ற யோசனையோடு திறந்திருந்த டாக்குமெண்ட்டை பார்க்க
மேனேஜ்மெண்ட் அசைன்மெண்ட் என்ற பெயரில் அந்த கவிதை பல்லிழித்து கொண்டிருந்தது. என்ன தைரியம் இருந்தா? முகமெல்லாம் சூடாகி ரத்தம் என சிவந்திருக்க, அவனே நரசிம்ம அவதாரம் எடுத்து விட்டது போல பல்லை கடித்து கொண்டு நின்றவன் பிறகு அதை க்ளோஸ் செய்துவிட்டு உடை மாற்ற ஆரம்பித்தான். குட்டி பிசாசு கண்ல வேற இது பட்டுடுச்சு. இத வச்சு எவ்வளவு நாள் ஓட்டுவாளோ, எத்தனை பேருக்கு பரப்புவாளோ என்றெல்லாம் எண்ணி கலவரமானவன், நீ வாடி மவள, இருக்குடி உனக்கு என்று கருவினான். அப்போது மட்டும் மீரா எதிரே இருந்திருந்தால் கழுத்தை நெரித்தாலும் நெரித்திருப்பான். வெளியே, நீ முட்டாள் மனோ, முரட்டு மனோ என்று டிஆர் பாணியில் நித்து உரத்த சத்தமாக பேசுவது கேட்க கடும் கோபமாய் வெளியே வந்தவன் அவள் மண்டையில் ஒரு கொட்டு வைத்தான். அதற்கும் அவள் தலையை தேய்த்து விட்டபடி முட்டாள் மனோ என்று முணுமுணுக்க அவனுமே சிரிக்க ஆரம்பித்து விட்டான். யார் அது மனோவையே மரண கலாய்ச்சது? அது ஒரு லூசு இருக்கு அவளுக்கு. அவளை விடு. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? வர வர கூல் கூல் என்றபடி நித்யா எழுந்து கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே போக கதவை பூட்டிக்கொண்டு அவளை தொடர்ந்தான் மனோ. ஸ்ரீவிகார் கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு அருகில் உள்ள இந்தியன் வெஜ் ரெஸ்டாரண்ட். அமைதியான நீட்டான ஆம்பியன்ஸ், ருசியான உணவுகள், தரமான வாடிக்கையாளர் சேவை போன்ற கூடுதல் நன்மைகள் அங்கே இருப்பதால் குடும்ப சூழலில் உணவுண்ண செல்வதானால் ராஜவேல் குடும்பத்தினரின் தெரிவு அதுதான். காரை பார்க் செய்துவிட்டு அவன் உள்ளே வருவதற்குள்ளே 2 பேர் எதிரெதிராக அமரும் இருக்கையாக பார்த்து கார்னரில் இருந்த ஒன்றை தெரிவு செய்து தனக்கு பட்டர் நானும் அவனுக்கு கார்லிக் நானும் பனீர் பட்டர் மசாலா போர்ஷன் ஒன்றும் ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்தாள் நித்யா. வீட்டில் இல்லாத அசாத்திய அமைதியுடன் இருவருமே சிறிது நேரம் நாணை மட்டுமே மென்று கொண்டிருந்தனர். சரி கேளு, மனோவே ஆரம்பித்து வைத்தான். ஆ, என்னவோ கேட்கணும்னு தானே கூட்டிட்டு வந்த, கேட்டுடு. ஓகே, அந்த சர்வதன் பொண்ணு கீர்த்திக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட்னு காதல விழுந்ததே உண்மையா? ஆ, அவன் மறுப்பான் என்று எதிர்பார்த்தாளோ என்னவோ. மனோவின் பதில் எப்போதுமே கூல் என்ற பெயர் எடுத்த நித்யா முகத்தில் வெளிப்படையான அதிர்ச்சியை வரவழைத்தது. எப்படி மனோ, அந்த சர்வதனுக்கு அப்பாவை பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறமும் ஏன் அந்த அளவுக்கு அப்பாவை வெறுத்துட்டியா நீ? உண்மைய சொன்னா ஒரே நிமிஷத்துல இந்த நிலை மாறிவிடும் தான். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. அந்த பொண்ணு கீர்த்தி நல்லவ. அவன் குரலா அது என்று அவனுக்கே சந்தேகமாக இருந்தது. நல்லவ சரிதான், உனக்கு மேட்ச் ஆவாளோ மனோ? உன்னை விட 2 வயசோ 1 வயசோ தான் கம்மி. எங்க ஸ்கூல்ல தான் படிச்சா. உனக்கு வேணாம்னா? அவளின் கெஞ்சல் குரல் காதில் கேட்டும் பதில் பேசாமல் தலை குனிந்து நாணை மென்று கொண்டே இருந்தான் மனோ. உங்க 2 பேருக்கு முதல்ல ஜோடி பொருத்தம் மகா மட்டம். அதை விடு, தோற்றத்தை வச்சு ஆளை ஜட்ஜ் பண்ண வேணாம். அவங்க வாயே திறந்து நான் பேசி பார்த்ததே இல்லை. படிப்பு ரொம்ப சுமார். அவங்க அப்பாவை தவிர வேற அடையாளம் எதுவுமே அவங்களுக்கு இல்லை. உனக்கும் அவங்களுக்கும் எப்படி செட் ஆகும்? வேணாம்னு சொல்லினா நேத்து இது அம்மா காதுக்கு போனது மோன்னு ஒரே அழுக. அப்பா மேல இருக்கிற கோபத்துல நீ கீர்த்தி போட்டோ கூட ஒழுங்கா பார்த்திருக்க மாட்ட. எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி அவள் எப்போதும் மிக சரியாக பாயிண்டை பிடிக்கிறாள் என்ற அதிசயித்தாலும் மனோ வாய் திறக்கவில்லை. சரி, என்னத்தான் நீ ஒரு மனுஷியா மதிக்கல? ஒரு பேச்சுக்கு கூட அம்மா அப்பாட்ட நீ சொல்லலல்ல? ஆதினா உனக்கு என்ன பண்ணா? அவங்கிட்ட சொல்லியிருக்கலாமே. ஏதோ உனக்கு புரியாது விடு. உனக்குத்தான் புரியல. இப்ப நீ அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம். கொஞ்ச நாள்ல அந்த சர்வதன் குடும்பத்தோட உனக்கு அடிதடி தான் வரும். அந்த பொண்ணை உன்னால சகிச்சுக்கவே முடியாது. மனோண்ணா, எப்பவுமே நீ அவசரப்பட்டு எதையும் பண்ணிடுறவன். இது உன் வாழ்க்கை. கொஞ்சம் யோசி. யார் பெரியவங்க இங்கேன்னு எனக்கு சந்தேகம் வருது இப்போ. மெலிதாய் புன்னகைக்க முயன்றான் மனோ. கதையை மாத்த வேணாம். இப்போ இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த முடியுமா முடியாதா? முடியாது நித்யா, நான் வாக்கு கொடுத்தாச்சு. என் மேல உனக்கு நேசம் இருந்தா நீ அவங்களை கல்யாணம் பண்ணிக்காதண்ணா. நித்யா, நம்ம அப்பா தராததை மிஸ்டர் சர்வதன் எனக்கு தரப்போறார் என்ற பொறாமையில் நீ இப்படி பேசுவதாகவும் இருக்கலாமே. அவள் அப்படி ஏனும் பேச்சை நிறுத்துவாள் என்ற எண்ணத்தில் கொடிய வார்த்தைகளை வேண்டுமென்றே தங்கையிடம் சொன்னான் மனோ. குளம் கட்டிய கண்ணீரை இமையால் அணையிட்டு கொண்டே, இப்படி எல்லாம் பேசினா நான் பேச்சை நிறுத்திடுவேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. நம்ம அப்பா ரொம்ப நல்லவர்னா, ரொம்ப பாவம். உனக்கு அதெல்லாம் புரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் கேட்டுக்க, இந்த என்கேஜ்மெண்ட் நடக்க நான் விட மாட்டேன். தன்னுடைய பக்கம் இருந்த நான் பாஸ்கெட்டை அவன் புறமாய் தள்ளிவிட்டு விறுவிறுவென வெளியேறி நடந்தாள் தங்கை.
கண்ணாடி சுவர் வழியே தங்கள் வீட்டை நோக்கி அவள் நடப்பதை பார்த்து கொண்டு அப்படியே அமர்ந்திருந்தான் மனோ. ஆலுமா டோலுமா ஐசா லக்கடி மாலுமா, உப்ப கொஞ்சம் அள்ளி சாம்பாரில் போடுமா. கிச்சனில் இருந்து கேட்ட அதே பாடலின் ரேடியோ சத்தத்தை மீறிக்கொண்டு மீராவின் உற்சாக குரல் 7 மணி தாண்டியும் தூங்கிக் கொண்டிருந்த வசீகரனின் காதுகளில் நாராசமாய் விழுந்தது. காலங்காத்தால கெட்ட சகுனம். ச்சே, கண்ணால் பார்த்தால் தானா? இதையெல்லாம் வெறுமனே காதால் கேட்டாலும் அன்றைய நாள் நல்லா இருக்காது. எரிச்சலோடு எழுந்தமர்ந்த வசீகரன் உயரமாய் ஒல்லியாய் உண்மையிலேயே வசீகரிக்கும் கண்களோடு இருந்தான். தூக்க கலக்க கண்களோடேயே கை நீட்டி ஸ்டீரியோவில் எதையோ விடாமல் அமுக்க, ஜியா 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 ஜிங்கிலியா ஜிங்கிலியா சித்திரக்குள்ளி கலக்கறாளே என்று ஹை டெசிபலில் புலி உரும ஆரம்பித்தது. டேய் அண்ணா, அந்த துன்பத்தை நிறுத்துடா, மீனா அலறினாள். நீ முதல்ல அந்த கருமத்தை நிறுத்து என்ற பதிலுக்கு கத்தியவாறு அறையை விட்டு வெளியே வந்தான் வசி. முடியாது, நான் தான் முதல்ல போட்டேன். நீ வேணும்னா நாளைக்கு எனக்கு முன்னாடி எழுந்து போட்டு கேளு. தோசை கரண்டி ஏந்திய காளியாய் மீராவும் கிச்சன் வாசலுக்கு வந்தாள். சூப்ஸ் என செல்லமாக அழைக்கப்படும் சுபா பாட்டி அவளுக்கு பின்னிருந்து தலையை நீட்டினார். டே தம்பி, அதை கொஞ்சம் நிறுத்தேண்டா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. அவளை நிறுத்த சொல்லு சூப்ஸ், நான் நிறுத்துறேன். அவன் விடுவதாக இல்லை. பெரிய நாயகன் கமல் இவரு. நீ மட்டும் முந்தா நாள் ஃபுல்லா அந்த துன்பத்தை கேட்டல்ல, இன்னைக்கு ஒரு நாள் நான் போடக்கூடாதா? அவளும் அன்று ஒரு கை பார்க்கும் முடிவில் தான் இருந்திருக்க வேண்டும். சண்டை நீண்டு கொண்டே போனது. சிறிது நேரம் இருவரையும் மாறி மாறி பார்த்த சூப்ஸ் கடைசியில் தானே போய் வீட்டின் மெயின் ஸ்விட்சை நிறுத்தி வீட்டை நிசப்தத்துக்கு கொண்டு வந்ததோடு அன்றைய முதல் கட்ட தளபதி போர் சுருக்கமாக முடிவுக்கு வந்தது. தம்பி, இன்னைக்கு எத்தனை மணிக்கு பார்ட்டி? நீங்க எத்தனை மணிக்கு கிளம்பணும் என்ற அவரின் அடுத்த கேள்வி. ஐயோ, நான் இன்னும் சாம்பாரே வைக்கல. இனிமே தான் கப்பல் எல்லாம் பூ இதழ் ஒட்டணும். பூ வந்தாச்சான்னு பார்க்க போகணும் என்று பதறியபடி மீராவை கிச்சனுக்கும், ஐயோ நான் இன்னும் குளிக்கவே இல்லை, பசங்க என்ன பண்றாங்களோ தெரியல, அதை பார்க்கணும். பீஸா எப்படி இருக்கோ தெரியல, என்ன சூப்ஸ் நீ என்று அவரையே கேள்வி கேட்டபடி வசியை தன் அறைக்கும் திரும்ப வைத்து, டே அண்ணா, உன் காஃபி எடுத்துட்டு போ. உன் குப்பை ரூமுக்கெல்லாம் என்னால் எடுத்துட்டு வர முடியாது. அவனுடைய கருப்பு காஃபி மக்கை எடுத்து வந்து அவன் கையில் திணித்து மறுபடி கிச்சனுக்குள் மறைந்தாள் மீரா. மீரு, அவனை டேன்னு சொல்லாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? சூப்ஸ் எல்லா சீரியல்களிலும் வரும் பாட்டிகளைப் போலவே அழுத்து கொண்டார். அவன் சூரா ஃபேனா இருக்கும் வரை அவனுக்கு மரியாதை கொடுக்க முடியாத சூப்ஸ். அவனுக்கு கேட்க வேண்டும் என்றே உறக்க சொன்னாள் மற்றவள். நீ அசித்து மாமா ஃபேனா இருக்கும் வரை எனக்கு உன் மரியாதையே வேணாம்டி. பாத்ரூமுக்குள் இருந்து குரல் வந்தது. போடா டேய். மீரா, சாம்பார் பொங்கி வழியுதுடி, என்னை விடு, நான் சாம்பார் பண்றேன்னா கேட்கறியா? அடடா என்றபடி அவள் சாம்பார் பக்கம் திரும்ப மீண்டும் வீடு அமைதியானது. நிம்மதி பெருமூச்சென்று கிளம்பி வந்தது சுபாவிடமிருந்து. எப்போதும் அனுசரணையான அண்ணன் தங்கையாக இருப்பவர்கள் அஜித் விஜயின் படம் ரிலீஸ் ஆகும் நாட்களிலும் படம் பார்த்துவிட்டு வந்த நாட்களிலும் இப்படித்தான் சண்டி குதிரைகளாய் சிலிர்த்து கொள்வார்கள். நேற்று கூட மீராவை படம் பார்க்க தோழியோடு அனுப்பிவிட்டு வாசலில் காத்திருந்து அழைத்து வந்தது வசிதான். சில சமயம் வேண்டும் என்றே தன்னை சீண்ட இருவரும் இப்படி சண்டையிட்டுக் கொள்கிறார்களோ என்ற சந்தேகமும் அவருக்கு எழுவதுண்டு. என்ன காரணத்துக்காக சண்டை வருகிறதோ தெரியாது. ஆனால் இதில் பாதிக்கப்பட்டது சூப்ஸ் ஒருவர்தான். விண்ணை தாண்டி வருவாயா பார்த்த நாளில் இருந்து அவர் சிம்புவுக்கு தீவிர விசிறியாகி இருந்தார். ஆனால் அவர் வெளியே காட்டிக்கொள்ளாமல் ரகசியமாகவே அதை மெயின்டைன் செய்து கொள்வார். ஏற்கனவே இருமுனை யுத்தம் மும்முனை யுத்தமாக மாறிவிட வேண்டாமே என்ற கவலைதான். தவிர இருவரும் அதை கேள்விப்பட்டால் அவரை எப்படியெல்லாமோ ஓட்டுவார்களோ என்னவோ தெரியவில்லை. அந்த சிம்பு பையனின் படமே இப்போதெல்லாம் வருவதில்லை. நல்லா நடிக்கிற பையனாச்சே, ஏன் நடிக்காம இருக்கா? எப்படி அந்த ஒல்லிக்குச்சி பயில்வா மட்டும் படங்களா நடிச்சு தள்ளுறா? இது சூப்ஸ் மனதில் உள்ள ரகசிய கேள்வி. அவர் கவலை அவருக்கு. அன்று மாலை 2 மணி வரை. வசி, பிங்க் பேப்பர் முடிஞ்சு போச்சா, வாங்கி தரையா? வீணா, கேக் ரெடின்னு சொன்னாளா? மீரா, பூ வாங்கணும் மறந்துட்டியா? போகும்போது ஆஃபீஸை திறந்து சேர் கவர் எடுத்துட்டு போகணும். அதில் கட்ட பிங்க் ரிப்பன் இருக்கா? வசி, சலீம் ஃபோன் பண்ணான். பீஸா சூப்பராக வந்திருக்காம், உங்ககிட்ட சொல்ல சொன்னான். மீரா, ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு யார் பொறுப்பு?
இப்படி கேள்விகளும் பதில்களும் மாடிக்கும் ஹாலுக்கும் மாறி மாறி பறந்து கொண்டிருக்க வீடு பரபரப்பையும் வர்ணங்களையும் தன் மீது போர்த்தி கொண்டிருந்தது. 2:30க்கு ரவி வேனை எடுத்து வர கையில் ஒரு பெரிய லிஸ்டை வைத்திருந்து ஒன்றொன்றாய் படித்து எல்லாம் இருக்கிறதென்று சரி பார்த்துவிட்டு சுபாவிடம் சொல்லிக்கொண்டு மீராவும் வசியும் வேனில் ஏறினர். போகும் வழியில் அலுவலகத்தில் நிறுத்தி அங்கு கிரீஸுக்கு சொந்தமான விழாவுக்கு தேவையான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு வேன் வந்தவளை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தது. வத்தளை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தது. வத்தளை பகுதியில்தான் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனு பாப்பாவின் வீடு இருந்தது. www.கொண்டாட்டம்.com குறிக்கும் WKC என்ற எழுத்துக்கள் அவர்கள் பயணித்த வேனிலும் உள்ளிருந்த 10 பேரின் நீல நிற டி ஷர்ட்டிலும் வெள்ளை எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருந்தன. அனைவருமே படித்த இளைஞர்கள். அதிலும் வீணாவும் சுகாஷும் பகுதி நேரமாக இவர்களோடு இணைந்து கொள்பவர்கள். மீரா பிரதான தீம் டிசைனர். வீணாவும் வாசுவும் கேக்குக்கு பொறுப்பானவர்கள். சலீம், சுகாஷ், விக்னேஷ், ரமேஷ், ரகு முறையே உணவு, அலங்காரம், அழைப்பிதழ், கேமரா, பொருட்கள், கொள்வனவு ஆகியவற்றிற்கு பொறுப்பானவர்கள். ரவி டிரைவர். எல்லாவற்றையும் ஒழுங்கமைப்பவனாகவும் பணக்கணக்கை கவனிப்பவனாகவும் அங்கே வசி இருந்தான். பிறந்த நாள் விழாவில் இருந்து அலுவலக பார்ட்டிகள், வீட்டு விசேஷங்கள், அபூர்வமாய் சில திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகள் என்று களம் இறங்கி அசத்தும் அவர்களின் குழுவில் விசேஷ திட்டம் ஒன்று மக்களிடம் பலத்த வரவேற்பு பெற்றிருந்தது. அதுதான் பட்ஜெட் பார்ட்டி பிளான். அழகு அலங்காரங்களும் விழா கொண்டாட்ட மகிழ்வும் தனியே பணக்கார குழந்தைகள் மட்டும் அனுபவிப்பவையாக இருக்கின்றனவே என்று ஒரு நாள் மீரா வருத்தப்பட, அதற்கு தீர்வாக வசி கண்டுபிடித்த திட்டம்தான் இந்த பட்ஜெட் பார்ட்டி பிளான். கிளாஸ் பார்ட்டிகள் பணம் கொட்டுவது என்றால் பட்ஜெட் பார்ட்டிகள் சந்தோஷத்தை கொட்டுவன. ஆகவே மாதம் ஒரு பட்ஜெட் பார்ட்டிக்காவது ஒத்துக்கொண்டு விடுவது ஆரம்பித்த நாள் முதல் தவறாது தொடங்கும் பழக்கம். இப்போது அவர்கள் போய்க் கொண்டிருக்கும் விழாவும் அதே வகைதான். 2 வாரங்களுக்கு முன்னே அலுவலகத்துக்கு தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்த நடுத்தர வயது மனிதர் தன்னுடைய 5 வயது குட்டி குழந்தை அனுவுக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்க விரும்புகிறேன். அவளுடைய வகுப்பு குழந்தையின் தந்தை சொன்னதால் அவர்களை தேடி வந்ததாக சொன்னார். வத்தளையில் ஒரு அச்சகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் அவர் மனைவியை இழந்தவர். ஆகவே சாதாரணமாக அம்மாக்கள் யார் உதவியும் இன்றி சிம்பிளாக செய்து அசத்திவிடும் பார்ட்டியை அவரால் ஒழுங்கு செய்ய இயலாது. அதே சமயம் தன்னிடம் அதிக பணமும் இல்லை. அனுவின் தோழர்கள், ஒரு டீச்சர் உள்ளடங்கலாக ஒரு 20 பேருக்கு விருந்து தர அதிகம் செலவாகுமா என்று கேட்டார். வசியும் மீராவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அனுவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? மீராதான் கேட்டாள். எதை கொடுத்தாலும் அவ சாப்பிட மாட்டேன்னு சொன்னதே இல்லம்மா. அவர் முகத்தில் கனிவும் பெருமையும். சாப்பாடு இல்லைங்க, வேற பொண்ணுங்களுக்கு பொம்மை அது இதுன்னு. பூ. அவளுக்கு பூக்கள் ரொம்ப பிடிக்கும். நானும் அவளுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு தோட்டம் போட்டு கொடுத்திருக்கேன். அந்த கணமே அந்த குழந்தையை தங்களால் முடிந்த அளவு மகிழ்ச்சி படுத்துவது என்று அவர்கள் இருவரும் முடிவு செய்து விட்டார்கள். உங்களால எவ்வளவு செலவு செய்ய முடியும்? இப்போது வசி கேட்டான். அவர் சொன்ன தொகை அவர்களுடைய பட்ஜெட் திட்டத்துக்கு ஆகும் செலவை விடவும் குறைவாக இருக்கவே மீண்டும் வசி மீராவின் கண்கள் சந்தித்து கொண்டன. அவர்கள் இருவரும் மட்டும் ஒத்துக்கொண்டால் போதாதே. இவர் சொன்ன தொகை வெறும் மூலப்பொருட்களுக்கே முடிந்து போகும். மீதி நண்பர்கள் தங்கள் நேரத்தை செலவழித்து அலங்காரம் மற்றும் வேலைகளை செய்யும் போது அதற்கான கூலி கொடுக்க வேண்டாமா? வேண்டாம் என்று அவர்கள் சொல்வார்களா? அவர்களும் இந்த வருமானத்தை நம்பி வாழ்பவர்கள் அல்லவா? இருவர் முகத்திலும் ஒரு நிமிடம் சிந்தனை இழையோட இறுதியில் தங்கை முகத்தில் இருந்து என்ன கண்டானோ வசி புன்னகையோடு அவரிடம் திரும்பினான். நாங்கள் உங்கள் அமௌண்ட்டுக்குள்ளேயே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறோம். யார் யாரை அழைக்கப் போகிறீர்கள் என்ற லிஸ்டை மட்டும் கொடுங்கள் என்று கேட்டு லிஸ்டை வாங்கி கொண்டு அவரை அனுப்பினார்கள். பிறகு வழக்கமான பட்ஜெட் பார்ட்டிகளைப் போலவே அனுவின் பார்ட்டிக்கும் எப்படி குறைந்த செலவில் குழந்தைகள் ரசிக்கும் அலங்காரங்களை செய்வது என்ற நண்பர்களோடு இணைந்து திட்டம் தீட்டினார்கள். எப்போதும் ரிசப்ஷன், திருமணம் மற்றும் பெரும் எண்ணிக்கையான விருந்தினர் வரும் பார்ட்டிகள் தவிர்த்து பிற சிறிய கொண்டாட்டங்களுக்கு டெக்கரேஷன் மற்றும் கேக் அவர்களே தயாரிப்பது தான் வழக்கம். அந்த ரீதியில் இந்த முறையும் தங்களுக்குள் ஒவ்வொன்றையும் பிரித்து கொண்டிருந்தார்கள். வசி, 3ஆம் நம்பர் வீடுதானா பாரு, மீரா உற்சாகமாய் வசியிடம் சொல்ல அதற்குள் வீட்டிற்குள் இருந்து ஓடி வந்தார் செல்வராஜன்.
அளவான குட்டி வீடு அவர் அன்று சொன்னது போலவே பூக்களை நிறைத்து கொண்டிருந்தது. கொழும்பு எல்லையைப் போல் அன்றே வத்தளையில் வீடுகளுக்கு ஓரளவு நிலமும் சொந்தமாக இருந்தது. தம்பி, நீங்க சொன்னபடியே இந்த கார்ன்ஃப்ளவர் பந்தலுக்கு கீழேயே வச்சுக்கலாம். எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அனு பாப்பாவை ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு வந்தேன் என்றபடி முன்னே நடந்தவரை பின் தொடர்ந்தனர் இவர்கள். நல்ல வசதியான இடம்தான். 20 பேர் என்று அவர் சொல்லி இருந்ததால் வசி வீட்டு மாடியில் அலங்கார வேலை செய்வதற்காய் போடப்பட்டிருந்த 4 வட்ட மேஜைகளை மடித்து தூக்கி வந்திருந்தார்கள். 4ஐயும் வசதியாக போட மட்டுமல்ல, மேலே பந்தல் இருப்பதால் அங்கேயும் அலங்கரிக்க இயலும் என்று ஏற்கனவே வந்து பார்த்த வசியும் ரகுவும் சொல்லி இருந்தார்கள். முதலில் கீழே தரையில் கிரீசிக்கு சொந்தமான நீளமான பிங்க் ரப்பர் சீட்டை விரித்தவர்கள். கேக் வைப்பதற்காய் செல்வராஜன் கொடுத்த நீளமான மேஜையை நடுநாயகமாக போட்டுவிட்டு பந்தலுக்கு மேலேயும் பக்கப்புறங்களிலும் அலங்கரிப்பதற்காக ஆண்கள் பிங்க் வெள்ளை நெட் சேலைகள் இருந்த பெட்டியை தூக்கி கொண்டு அகன்றனர். முதலில் வெள்ளை பூக்கள் நூற்கப்பட்ட கவரை அழகாய் விரித்து அதன் மேல் அதைவிட சற்றே சிறிய பிங்க் நிற துணியை விரித்து பிறகு மேஜை விளிம்பில் இருந்து கீழே தொங்கும் பிங்க் துணியை ஆங்காங்கே சுருக்கி மடித்து ஸ்கைலப் போல வருமாறு மேஜையின் விளிம்பில் பின் செய்தாள் வீணா. அதன் மேலே கிரீசிக்கு சொந்தமான பிங்க்கும் பச்சையும் வேலைப்பாடு செய்த குழந்தைகளுக்கான ட்ரேயில் பூ வடிவில் பேக் செய்த பிஸ்கட்டுகளுக்கு மேல் பிங்க் கிரீம் இட்டிருந்ததை அழகாக அடுக்கி வைத்தவள் அதே போன்றதொரு தட்டுக்கள் 2இல் மாஷ் மல்லோஸ் மற்றும் முறுக்கை அடுக்கி வைத்தாள். பிறகு 2 கண்ணாடி தண்ணீர் குவளைகளில் பிங்க் வெள்ளை நிற ரோஜாக்களை நீளமான தண்டுகளோடு 2 நிறுத்தி இரு பக்கமும் நிறுத்தி அவள் மேஜை அலங்காரத்தை முடிக்கவும் வசு கேக் பெட்டியை ஏந்தி கொண்டு வந்தாள். இருவருமாக அதை சரியான இடத்தில் வைத்துவிட்டு மேஜையை ரசிக்க மீராவும் ஓடி வந்து பார்த்தாள். நிஜமா வேணா, நீ இதுவரை பண்ணலதையே பெஸ்ட் கேக் இதுதான். தேங்க்ஸ் டி. மீரா சொன்னது சரிதான். பிங்க் நிறத்தில் ரிப்பன் முடிப்பிட்ட கிரீம் கலர் பெண்கள் அணியும் பின்னல்களால் ஆன வட்ட தொகுப்பில் சுற்றிலும் கலர் கலர் துண்டு ரோஜாக்கள் பூத்திருந்தது. மிக அழகாக இருந்தது. ஹாய்! இனிமையான குரல் ஒன்று அவர்களை அழைக்க திரும்பி பார்த்த மீரா தங்கள் முன்னே நின்றிருந்த பெண்ணுக்கு தானும் பதில் புன்னகையை தந்தாள். அவள் வயதுதான் இருக்கக்கூடும். தோள் வரை அடங்காமல் ஆடிய முடி, கன்னக்குழி சிரிப்பென ரோஜா நிற சுடிதாரில் அந்த பெண்ணும் ஒரு பெரிய ரோஜா பூ போலவே இருந்தாள். இவளை எங்கேயோ பார்த்திருக்கிறேனே, எங்கே? மீரா யோசித்த பொழுது, கொஞ்சம் ஏர்லியா வந்துட்டேன் போல இருக்கு. உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா? நானும் ஒரு டீச்சர். ஷோர் ஷோர், வாங்க, ஜாயின் பண்ணிக்கிட்டா எனக்கு குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணணுமே, பரவாயில்லையா என்று மீரா சிரித்தாள். பண்ணிட்டா போச்சு. ஆமா, நாம மீட் பண்ணியிருக்கோமா என்று அவளும் இமை சுருக்கி கேட்டாள். சரக் என்ற சத்தம். ஐயையோ! மீரா அவளை எச்சரிக்க முன் அந்த பெண்ணின் அருகே இருந்த முக்காலியில் ஏறி நின்று பந்தலின் கூரையில் சேலைகளை முடிந்து கொண்டிருந்த வசி ஒரு காலை தவறுதலாக அந்தரத்தில் வைக்க அப்படியே சரிந்து விழுந்தான். அனிச்சை செயலாய் முன்னே வந்து கீழே விழ இருந்தவனை கைகளில் அந்த பெண் தாங்கிக் கொள்ள அவள் இரு கைகளிலும் அணைத்தாற்போல வந்து விழுந்திருந்தான் வசி. சட்டென்று நடந்துவிட்ட நிகழ்வின் அதிரில் தாங்கி பிடித்திருந்தவளும் தாங்கப்பட்டவனும் உறைந்து நிற்க, கையில் மிதக்கும் கனவா நீ, கைகால் முளைத்த காற்றா நீ, வசி டேய் போதும்டா, முடியலடா. நண்பர்களிடமிருந்து கூச்சல் கிளம்ப எதையும் பொருட்படுத்தாமல் தன்னை தாங்கி பிடித்திருந்தவளின் கண்களுக்குள்ளேயே ஆராய்ச்சி நடத்தி கொண்டிருந்தான் அந்த கள்வன். டேய் அண்ணா! அருகில் வந்து அடிக்குரலில் இறைந்த தங்கையின் குரல் கேட்காதது போல நடிக்க முடியாததால் வேறு வழியின்றி எழுந்து கொண்டவன் ஒரு வெட்கம், ஒரு கள்ளப் பார்வையை அந்த மயிலிடம் செலுத்தி தேங்க்ஸ் என்று விட்டு மீண்டும் கீழே கிடந்த சேலைகளை எடுத்துக்கொண்டு முக்காலியில் ஏறினான். ஆமா, இல்லைனா மட்டும் அப்படியே கீழே விழுந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிருப்ப என்று முணுமுணுத்து கொண்டு அவன் அப்படித்தான், நீங்க வாங்க என்று அந்த பெண்ணை சமாதானம் செய்தபடி தன்னோடு அழைத்து போனாள் மீரா. அதற்குள் 4 வட்ட மேஜைகளும் போடப்பட்டிருக்க அதில் போய் சாய்ந்து நின்று கொண்டு நடந்த நிகழ்வை எண்ணி வாய் விட்டு சிரிக்க ஆரம்பித்தாள் அந்த ரோஜா பெண். அவள் தவறாக எடுத்துக்கொள்வாளோ என்று இதுவரை வாயை இறுக மூடிக்கொண்டிருந்த மீரா அவளே சிரிக்க ஆரம்பித்ததும் தானும் சிரிக்க ஆரம்பித்தாள். ஏங்க, ஏன் உயர அளவு கூட இல்லை அந்த ஸ்டூல், அங்கிருந்து விழறவனை மாடியிலிருந்து விழற ரேஞ்சில் ஓடி போய் பிடிச்சுக்கிறீங்க?
ஐயோ! திடும்னு பாலை உங்க முன்னாடி எறிஞ்சா ஐயோ! திடும்னு பால உங்க முன்னாடி எறிஞ்சா நீங்க கேட்ச் பிடிப்பீங்களா? இல்லையா? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அவன பார்த்தா பால் மாதிரியா தெரியுது? ஹஹஹ. உங்க பேரு என்னன்னு சொல்லவே இல்லையே! நித்யா. உங்க பேரு? அப்புறம் எப்படி மொண்டசரி டீச்சிங்? மாண்டசரி டீச்சிங்? மீரா ஆர்வமாய் கேட்டாள். பிஎஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படித்திருப்பவள் எப்படி பாதை மாறினாள் என்று அறிய ஆர்வமாய் இருக்காதா என்ன? அம்மா மாண்டசரி சொந்தமா ஆரம்பிச்சு பெரிய அளவுல நடத்திட்டு இருந்தாங்க. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். கிடைக்கிற டைம்ல ஸ்கூல் வந்துடுவேன். அப்படி வந்த ஆர்வம்தான் இப்போ அம்மாக்கு ரிட்டயர்மெண்ட் கொடுத்துட்டு நான் தான் ஸ்கூல் நடத்துறேன். பேசியபடியே மீராவை பின்பற்றி இன்னொரு வட்ட டேபிளை அலங்கரித்துக் கொண்டிருந்த நித்யா, நீ செஞ்சது போலவே வெள்ளை கவர் விரிச்சு அதுக்கு மேல பிங்க் கலர் கிளாத் போட்டு ஸ்கலப்ஸ் பண்ணிட்டேன். இனிமே என்ன பண்ணணும் என்று மீராவிடம் சந்தேகம் கேட்டாள். அதுக்கு மேல ஏறி படுத்துக்கணும். கவுண்டர். மீரா குறும்பாய் தலை காட்டினாள். இப்படியா என்று சீரியஸாக சேரில் கால் வைத்த நித்யாவைக் கண்டு அலறிவிட்டாள் மீனா. ஏய்! ஒரு பேச்சுக்கு சொன்னா பண்ணிடுவியா? என்னம்மா இப்படி பண்றியேம்மா? சூப்பர் ஜி, சூப்பர் ஜி. பலூன்களை பூ வடிவில் கட்டிக்கொண்டிருந்த ரமேஷிடம் சொல்பவன் போல ஓரப்பார்வையை நித்யா மீது வீசியபடி கடந்து சென்றான் வசி. பின்ன மீராவை ஒருத்தி டென்ஷனாக வைக்கிறாளே, அவனுக்கு உள்ளம் குளிராதா? வசியின் பக்கம் திரும்பி பல்லை கடித்தாள் மீரா. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.